ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தொய்யா கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரையை வேக வச்சிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா கீரையை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா அலசிட்டு இப்போ அந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். கீரை நல்லா வேகணும், தண்ணியில் நல்லா கொதித்து வெந்து வரணும். அவ்வளோதான், எல்லா கீரையும் சேர்த்தி நான் தண்ணியோட நல்லா முழுகி வர மாதிரி நல்லா விட்டுட்டேன். இப்போ இது கீரை நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நான் இந்த சைடில் ஒரு மண் சட்டி பானை வச்சுக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். கீரை நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த கீரையோட தண்டை அழுத்தி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2ல் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் வரமிளகா தான் 5 சேர்த்திக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே கீரை வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் தண்டை அழுத்தி பார்த்தப்போ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கூடவே இந்தாண்ட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் மத்து வச்சு நல்லா கீரையை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து மத்து போட்டு நல்லா கடைஞ்சி வச்சிடலாம். நல்லா அழுத்தி கடையணும். இந்த மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னா கீரை நல்லா மசிஞ்சு வரும். அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. தொய்யா கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரெகுலராக போடுற என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.